ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் என்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷன் இன் இன்டெக்ரல் 0 to a இன்டெக்ரல் x to a x squared plus y squared into dy into dx and hence evaluate it. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த dx வந்து இந்த இன்டெக்ரலோடது, அதாவது எக்ஸோட வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to a. dy வந்து இந்த இன்டெக்ரலோடது, அதாவது உள்ளே இருக்கிறதுக்கு அதோட வேல்யூ வந்து எக்ஸ்லேருந்து ஏ வரையும். இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே எக்ஸு வந்து 0லேருந்து ஏ வரையும் வரும், ஒய் வந்து எக்ஸ்லேருந்து ஏ வரையும் வரும். நம்ம இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷன். இப்போ இங்கே டிஒய் டிஎக்ஸ் இருக்கிறத நம்ம எப்படி மாற்றணும்? டிஎக்ஸ் டிஒய்னு ஆர்டரை மாற்றணும். எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். நான் கொடுத்துருக்க விஷயத்தை எழுதிட்டேன். எக்ஸோட இன்டர்வல், ஒய்யோட இன்டர்வல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எக்ஸ் 0லேருந்து ஏ வரையும், இந்த உள்ளே இருக்கிறது வந்து ஒய் எக்ஸ்லேருந்து ஏ வரையும். கரெக்டாக? இப்போ இதோட டயக்ராம் வரைவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to a. இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற லைன், அதாவது ஒய் ஆக்சிஸ் லைன் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆக்சிஸோட லைன் தான் ஒய் ஈக்குவல் டு 0. இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டு ஒய் ஈக்குவல் டு ஏ. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது இந்த லைன், அதாவது ஒய்யும் எக்ஸும் 1, 0னா 0, 1னா 1, 2னா 2, அதே மாதிரி வர்றது இப்படி தான் வரும். இந்த ஆரிஜின்லேருந்து இந்த குவாட்ரண்ட்டை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி வரும். இப்போ செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்லேருந்து ஒய் ஈக்குவல் டு ஏ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து 0லேருந்து எக்ஸ் வரையும். அப்போ இதை எடுக்கக்கூடாது, இங்கே தான் எக்ஸ்லேருந்து இதுலேருந்து ஏ. அப்போ இதுதான் அந்த ஏரியா, இப்போ நம்ம கேட்குற ஏரியா. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சோன்னா, இங்கே பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இருக்குன்னா டிஎக்ஸோட லைன் வரணும். டிஎக்ஸோட லைன் என்னது? இது தானே எக்ஸ் ஆக்சிஸு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற லைன் டிஎக்ஸ்ன்றது இதில் மூவ் ஆகிற லைன். அப்போது இதுதான் இந்த வெர்டிக்கல்ஸ் தான் இதில் மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த கொஸ்டினோட ஸ்ட்ரிப் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். ஏன்னா இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் தான் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது. இங்கே இருக்க எக்ஸ் ஆக்சிஸ் அதில் மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ டிஎக்ஸ்ன்னு வந்தால் இந்த இடத்துல அது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எங்கே டச் பண்ணுது பாருங்கள். இந்த பக்கம் வந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்ட்ரிப் இந்த கார்னர் போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இது வந்துருச்சா? அடுத்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்போட கார்னர் பாயிண்ட்டை பாருங்கள். இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு ஏ, இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இதுதான் பெரிய வேல்யூ. ஸோ இதுதான் அப்பர் இன்டர்வல், ஒய் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு எக்ஸு லோயர் இன்டர்வல். இப்போ பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஆர்டரை மாற்றலாம். அதாவது நம்ம இந்த டயக்ராமையும் போட்டாச்சு, கொடுத்துருக்க இன்டர்வல் வச்சு எந்த ஏரியா, இந்த ஏரியாவா இந்த ஏரியான்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இது இந்த ஏரியா தானே. கொஸ்டினுக்காக இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப் போட்டேன், அதை வச்சு நம்மளுடைய இதையும் செக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப் இப்படி வந்தால் 0லேருந்து ஏ வரையும் போகும், அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to a. இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்போட எண்டை பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸு, இந்த லைன் இங்கே தானே டச் ஆகுது, டு ஒய் ஈக்குவல் டு ஏ. இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் த இன்டெக்ரலை சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி? டிஒய் டிஎக்ஸை டிஎக்ஸ் டிஒய்ன்னு மாற்ற போகிறேன். அதாவது இப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை பார்த்தோம் இல்லையா, இப்போ இதை பண்ணும்போது மாற்றும் போது ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வச்சு புது லிமிட்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படி பாருங்கள், இந்த ஹாரிசாண்டல் இது, இந்த ஹாரிசாண்டல் எப்படி போகும்? இது ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். கரெக்டாக? எதுலேருந்து எது வரையும் மூவ் ஆகும் பாருங்கள்? 0லேருந்து ஏ வரையும் மூவ் ஆகும். அப்போ ஒய் ஆக்சிஸோட லிமிட்டு 0 to a. எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட்னு இந்த ஹாரிசாண்டல் லிமிட் எங்கே டச் ஆகுது பாருங்கள், ரெண்டு கார்னர்லையும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் அடுத்து இப்படி தானே பெருசாகும் எக்ஸோட வேல்யூ. இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னாலும் ஒன்று தான். ஸோ எக்ஸோட இன்டர்வல் என்ன? இங்கே 0, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் போட்டாச்சா? ஸோ லிமிட்டையும் டிஃபைன் பண்ணியாச்சு. இனி நம்ம ஜஸ்ட் சால்விங் தான். கொஸ்டினை எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டிஒய் டிஎக்ஸ் இடத்த டிஎக்ஸ் டிஒய்னு மாற்றிட்டேன். இன்டர்வல் இப்போ புது இன்டர்வல், இந்த பக்கம் ஒய், லாஸ்ட்டில் ஒய் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து ஒய்யோடது 0 to ஏன்னு போடணும். உள்ளே எக்ஸு, அப்போ இந்த இன்டர்வல் வந்து எக்ஸோடது போடணும், லிமிட்டை 0 to ஒய்ன்னு போடணும். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. எக்ஸு பண்ணும்போது இது என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். இதில் எக்ஸ் இல்லை, ஸோ டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஆகும். ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் பை 3. ஒய் ஸ்கொயர் இஸ் எ கான்ஸ்டன்ட், டிஎக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வரும். நம்ம லிமிட்டை போட்டிருக்கலாம். எதோட லிமிட்? எக்ஸோட லிமிட் 0 to ஒய் போட்டுட்டு, எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டுக்கு ஒய் போட்டோன்னா ஒய் கியூப் பை 3, இந்த இடத்துல ஒய் போட்டோன்னா ப்ளஸ் ஒய் கியூப். லோயர் லிமிட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னா 2 டேர்மும் வேனிஷ் ஆகிடும், அதனால் அதை நான் விட்டுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இதை எல்சிஎம் எடுக்கலாம். ஒய் கியூப்
எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும் இன்ட்டு 3ன்னு வரும் ப்ளஸ் 3y³/3 அதாவது 4y³/3ன்னு வந்துருச்சு ஓகேவா இன்ட்டு டிஒய். இன்னும் வெளியில் இருக்க இன்டெக்ரலை நான் முடிக்கல. இந்த 4/3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோன்னா y³ dy மட்டும் உள்ளே இருக்கும். அதை இன்டெக்ரல் பண்ணால் y⁴/4ன்னு வரும். ஏன்னா x⁴ என்னுடைய இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன x⁴n dxக்கு x⁴n+1 ஸோ y⁴3+1 பை n+1 அதாவது அதே வேல்யூ கீழே வரும் /4 ஓகேவா. இப்போ பாருங்கள் இதில் லிமிட் போட்டுருணும். இன்டெக்ரல் பண்ணி முடித்தோடனே லிமிட் 0 to a. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் a⁴/4ன்னு வரும். லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் அங்கே 0ன்னு இருக்கும். அதனால் அதை விட்டுடலாம். இப்போது இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது உங்களுக்கு a⁴/3 அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.